ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். இது ஆக்சுவலி ஒரு ரேண்டம் சண்டே vlog தான். ஸோ நான் என்னோடய சண்டேயில் என்ன ஷெடியூல்டாக வச்சுப்பேன் அப்படின்றத தான் இன்றைக்கி நான் ஷூட் பண்ணி அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ என்னென்னலாம் நான் சண்டேஸில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறேன், நல்ல ஹேபிட்ஸ் அந்த மாதிரி நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸ்கின் கேர், ஹேர் கேர், எவ்ரிதிங். ஸோ நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மார்னிங் எந்திரிச்சதுமே ஃபஸ்ட்டு ஒர்க்கு ஸ்க்ரீன் எல்லாம் நீக்கிட்டு அண்ட் தென் நான் வந்துட்டு பெட்டு வந்துட்டு மேக் பண்ணணும். அன்றைக்கி எந்திரிச்சதே ரொம்ப லேட்டாக தான், 10 AM தான். பிகாஸ் ஹாஸ்டலில் ரூமில் என்னோடய ரூம்மேட்ஸ் யாருமே இல்லை, நேட்டிவ் போயிட்டாங்க. ஸோ டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. ஸோ அதனால் நம்ம இஷ்டத்துக்கு அலாரம் செட் பண்ணி இஷ்டத்துக்கு எந்திரிக்கலாம். ஸோ லேட்டாக எந்திரிச்சு 9:40 or 30 மாதிரி எழுந்திரிச்சிருப்பேன். பாருங்கள், 10 o'clock தான் ஆகுது. செம்ம வெயிலான சண்டே. எந்திரிச்சதுமே வெளியே எப்படி இருக்குது என்ன அப்படின்றது சும்மா செக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டாஸ்க் எனக்கு நானே எப்பயுமே செட் பண்ணிக்கிறது, என்னோடய பெட்டை வந்துட்டு ப்ராப்பராக மேக் பண்ணணும். நான் இது வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்க வீடியோஸில் மோஸ்ட்லி இந்த பாயிண்ட் நான் எப்பயுமே சொல்கிறது தான். ஸோ அது ஏன்னு தெரில, ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். ஒரு நல்ல விஷயத்தை மார்னிங்கே பண்ணியிருக்கோன்ற ஒரு பாசிட்டிவ் தாட் மாதிரி. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். எந்திரிச்சதும் ஃபஸ்ட்டு உங்களோட பெட்டை நீங்களே மேக் பண்ணுங்கள், ப்ராப்பராக க்ளீனாக. ஃபைனலி ஃபஸ்ட்டு ஒர்க்கு அந்த சண்டேயில் எனக்கு நானே செட் பண்ணி வச்சுருந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அண்ட் தென் செகண்ட் வந்துட்டு அதுக்கு முன்னாடி நாள் நைட்டே, சாட்டர்டேவே நான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுற சின்ன சின்ன பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருந்தேன். அதெல்லாம் ஒரு பாக்ஸில் செட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் நான் போயிட்டு ப்ரஷ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டு அன்றைக்கி ஸ்கின் கேர் டெய்லி. ஸோ என்னென்ன திங்ஸ்லாம் வேணுமோ ரெடியாக எடுத்து வச்சுட்டு மொபைலோட அந்த பேக் கேஸ் வாஷ் பண்ணாமே வச்சுருந்தேன். இன்றைக்கி வாஷ் பண்ணிடணும்னு அதையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஓகே கீழே போய் சாப்பிட போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஃபுட்டு என்னவாக இருக்குன்னு திங்க் பண்ணிட்டு போய் பார்த்தா சுத்தமாக பிடிக்காத ஃபுட்டு. என்னவாக இருக்குன்னு கெஸ் பண்ணுங்கள். மேகி. ஆக்சுவலி மேகி எனக்கு நானே பண்ணி சாப்பிட்டா எனக்கு பிடிக்கும். நூடுல்ஸ் இந்த மாதிரி ரெடிமேடாக நம்மளே வந்துட்டு தண்ணியில் போட்டு எடுத்து சாப்பிடுவோம் இல்லையா, அது வந்துட்டு எனக்கு ஏன்னு தெரியாது, நான் ப்ரிப்பேர் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த ஹாஸ்டலில் போடுற நூடுல்ஸ் மட்டும் எனக்கு ஏன்னே தெரியல, சுத்தமாக பிடிக்கல. களி மாதிரி போடுவாங்க. ஓகே, ஹேப்பன் இஸ் ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு அதை முடிச்சுட்டு வந்து அதுக்கு முன்னாடி நாள் நைட்டே ட்ரெஸ்ஸுமே நான் வாஷ் பண்ணி போட்டிருந்தேன். அதையுமே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஒர்க் என்ன அப்படின்னா, ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணுறது. நான் வந்துட்டு நார்மல் கோக்னட் ஆயில் தான். நான் சின்ன வயசில் எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து எந்த டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆயில்ஸுமே நான் ட்ரை பண்ணதில்லை. பியூரான கோக்னட் ஆயில் தான் வந்துட்டு நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ இருந்து இப்போ வரைக்குமே. ஸோ அது மட்டும் அந்த கோக்னட் ஆயில் பிராண்ட் மட்டும் அடிக்கடி சேஞ்ச் பண்ணுவேன். ஆனால் எப்பயுமே கோக்னட் ஆயில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். ப்ளெயினாக எந்த ஒரு ஆலோவேரா இந்த மாதிரிலாம் நிறைய எசன்ஸ்லாம் ஆட் பண்ணி இது பண்ணுறது எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். ப்ளெயினாக இருக்க கோக்னட் ஆயில் தான் என்னோடய ஹேருக்கு நான் எப்பயுமே அப்ளை பண்ணுவேன். ஸோ ஹேருக்கு நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் வெளியே வந்துட்டு இன்னொரு பர்சன்கிட்ட நீங்கள் ரொம்ப ஸ்டைலிஷாக தெரியுவீங்க. இது நான் ரீசெண்ட் டைமில் தான் இதை நான் நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன். ஹேரை வந்து நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபுல் லுக்குமே டோட்டல் சேஞ்ச் ஆகும். ஸோ ப்ராப்பராக உங்கள் ஹேரை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுங்கள் நீங்களும். ஸோ ஆயில் வந்து எப்பயுமே ஸ்கேல்ப் அதுக்கப்புறம் ஹேரோட அந்த லென்த்துக்கெலாம் நல்லா அப்ளை பண்ணி கொடுங்க. ஸோ ஹேர் ஆயில் வச்சுட்டு நீங்கள் ஷாம்பூ வச்சு வாஷ் பண்ணுறப்போ ஹேர் இன்னும் உங்களுக்கு லைக் சில்கியாக இருக்கும்.
அதுக்கப்புறம் ஃபேஸ்லேயும் நான் கொஞ்சம் கோகனட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய ஐப்ரோஸ் மட்டும் லைட்டாக ஷேப் பண்ணிவிட்டு லைக் அப்பர் லிப் அண்ட் லிப்ஸில் இருக்க அந்த கார்னர்லலாம் இருக்கும் இல்லையா லிட்டில் லிட்டில் சின்ன ஹேர்ஸ் அது எல்லாமே ரிமூவ் பண்ணிடுவேன். ஸோ இந்த ஹேபிட்ஸுமே நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுறது தான். ஸோ நீங்கள் யாராவது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு உங்களோட ஹேண்டில் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ஷேப்பாக உங்களுக்கு எடுக்க வருதா அப்படின்றது. பிகாஸ் நான் ரொம்ப வருஷமாக இது ஃபாலோ பண்ணுறதுனால எனக்கு ஓகே நான் டக்குன்னு பண்ண முடியுது. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிவிட்டு நிறைய ரெஃபரன்ஸ் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ணுங்கள். எனக்கு பார்லரில் அவ்வளோ மோஸ்ட்லி செட் ஆகாது, அதனால் நானே இதை எடுத்துப்பேன். ஹேர் ஷாம்பு வந்துட்டு நான் ஹேருக்கு என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா டவ்வோடது தான். அந்த டவ்வில் வந்துட்டு என்னென்ன இருக்கோ அது எல்லாமே யூஸ் பண்ணுவேன். டவ் வந்து எனக்கு ஏனோ தெரில ரொம்ப செட் ஆயிடுச்சு என்னோடய ஹேருக்கு. அதுக்கப்புறம் பாடி வாஷ்க்கு கெமிஸ்டர் ப்ளேயோட பிரைட்னிங் இதை தான் யூஸ் பண்ணுறேன். இது பாடி வாஷ் தான், லைக் ஸ்க்ரப் மாதிரிலாம் இருக்காது. அதுக்கப்புறமா ஃபேஸ்க்கு வந்துட்டு ஃபேஸ் மாஸ்க்குக்கு வில்வாவோட சார்கோல் ஃபேஸ் மாஸ்க் நான் யூஸ் பண்ணுறேன். இதுவுமே நான் ஆக்சுவலி ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். 500 சேஞ்சஸ் அரௌண்ட் 600க்குள்ளே வரும். இதுவும் நல்லா சூப்பராக உங்கள் ஃபேஸை வந்து பிரைட்டன் ஆக்கும். ஸோ இது ஈஸியாக பீல் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த ப்ராடக்ட்டு இந்த ப்ரைஸ்க்கு ஆக்சுவலி செம ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட்டு தான். இப்படி பீல் பண்ணாலே போதும். அதுக்கப்புறமா என்னோடய ஷூ, ஸ்லிப்பர்ஸ் இது எல்லாமே வாஷ் பண்ண வேண்டிய ஒர்க்கும் இருக்குது இன்றைக்கி. ஸோ அதையும் கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிட்டோன்னா எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடும். வாஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். குளிச்சுட்டும் வந்தாச்சு ஃப்ரெஷ்ஷாக. அதுக்கப்புறமா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம், இது யாருமே அவ்வளோ ஃபாலோ பண்ணுறதில்ல நான் பார்த்த வரைக்கும். எப்போ குளிச்சுட்டு நீங்கள் வந்தாலுமே உங்களோட காது வந்துட்டு ப்ராப்பராக க்ளீன் பண்ணுங்கள். ஏர்பட்ஸ் வச்சு கரெக்டாக க்ளீன் பண்ணி எடுங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டண்ட் தான். ஸோ அதை க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிப்பேன். நான் நார்மலாக லோக்கல் ஷாப்பில் கிடைக்கிற அந்த மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுறேன். ஸ்மெல் ஆக்சுவலி செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறமா நான் வாஷ் பண்ண வேண்டிய க்ளோத்ஸ் எல்லாம் மிஷினில் போட்டுட்டு ஹேர் வந்துட்டு ட்ரை ஆகட்டும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு ஹாஸ்டலில். அப்புறமா போயிட்டு சிக்கன் தான் கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டுட்டு ஒரு நல்ல தூக்கம். சண்டேனாலே சொல்லவா வேணும், தூக்கத்துக்கு மார்னிங்கும் லேட்டாக எழுந்திரிப்போம், வீட்டில் கொஞ்சம் ஒர்க் பார்ப்போம், அதுக்கப்புறம் மதியானம் ஃபுல்லாக தூக்கம், ஈவினிங் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிப்போம். ஸோ ஈவினிங்கும் நான் எழுந்திரிச்சிட்டு ஜூஸ் குடிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ பழமுதிர் தான் நான் போயிருந்தேன். பழமுதிர் போயிட்டு அந்த வீக்கான எல்லா ஃப்ரூட்ஸும் வாங்கணும். ஸோ அதனால் ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு அண்ட் தென் ஜூஸும் குடிச்சிட்டு வந்தேன். நான் வாங்கியிருந்தது வாட்டர்மெலன் அண்ட் பைனாப்பிள். ஸோ குடிச்சு முடிச்சுட்டு ஹாஸ்டல் ரீச் பண்ணிட்டேன். அப்புறம் வந்துட்டு ஹேர் ஃபுல்லாகவே நான் மதியானமே கொஞ்சம் ட்ரை பண்ண தான் வச்சுருந்தேன். அப்போயும் கொஞ்சம் காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சம் வெளியும் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ சீரம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரமும் நான் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்க சீரம் தான். ரேட் எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, ஒரு 300 பிலோ இருக்கும்னு ஐ திங்க் நினைக்கிறேன், எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஸோ சூப்பர் சீரம் இது ஆக்சுவலி. உங்களோட 2 கையிலையுமே நல்லா இது பண்ணிவிட்டு அந்த ஹீட்டோடு சேர்த்து அப்ளை பண்ணுங்கள், அது நல்லா ஒர்க் ஆகும்.
ஸோ எப்பயுமே சீரம் வந்துட்டு ஹேரோட லென்த்துக்கு தான் அப்ளை பண்ணணும். உங்களுக்கு எந்த கோம்ப் பிடிக்குமோ அதை வச்சு நீங்கள் ஹேரை ப்ராப்பராக கோம்ப் பண்ணி எடுத்துட்டா ஹேர் இந்த மாதிரி செட் ஆயிரும். ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி எந்த ஹேர் டூல்ஸுமே நான் ஹேருக்கு யூஸ் பண்ணவே மாட்டேன். ஓகே, இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் சொல்லுங்கள். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருந்தாலும் சொல்லுங்கள். மேபி நான் சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி இருந்தால் ஐ திங்க் நான் சேஞ்ச் பண்ணுவேன். அண்ட் தென் அவ்வளோதான். ஸோ இது வரைக்கும் பார்த்து சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. இதுக்கப்புறமும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. பை பாய்.